கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். சங்கீதம் 126 அதனுடைய 5வது வசனம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். ஆமேன். இந்த நாளில் கர்த்தர் ஒரு பயங்கரமான அறுவடையை நமக்கு தரப்போகிறார். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள், கண்ணீரின் ஜெபம், காத்திருப்புதலின் ஜெபம், கண்ணீரோடு விதைக்கிற விதைக்கு பயங்கரமான அறுவடை உண்டு. ஆமீன். வயல்வெளிகளிலே நாம் வேலை செய்யும் போது அந்த ஜனங்களை நம்ம பார்த்துருப்போம். கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க. விதைக்கிற விதைய பறவைகள் எடுத்துட்டு போகக்கூடாது, தண்ணி அதிகமாக வந்துடக்கூடாது, பூமி அதிகமாக வறண்டு போகக்கூடாது. எல்லாமே அந்த விதைக்கிற ஆள்கிட்ட தான் இருக்கும். ஒரு சில நேரத்தில் கண்ணீரோட விட்டுருவாங்க. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம், இதற்கான பலன் கிடைக்குமா, இதற்கான பலன் எப்போ வந்து சேரும் என்று கண்ணீர் விடுகிறத கூட நம்ம பார்க்க முடியும். ஆனால் அந்த அறுவடையின் நாளில் அவங்க நினைக்கிறதுக்கும் மேலான ஒரு அறுவடை கிடைக்கும் போது, இவ்வளோ நாள் 6 மாதம் 7 மாதம் 1 வருஷம் நம்ம காத்திருந்ததுக்கான பலன் கிடைக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு கம்பீரம் உண்டாகும். ஆமே, நான் செய்ததுக்கான பலன் வந்திருக்கு. ஊழியத்தில் இருந்தாலும், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருந்தாலும், நீங்கள் இருக்கிற தொழிலாக இருந்தாலும், குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும், நீங்கள் காத்திருக்கிற காரியம், கண்ணீரோடு தேவ சமூகத்துல காத்திருக்கிற காரியத்துக்கான பலன் வரும்போது ஒரு கம்பீரம் வரும். ஆமீன். நான் இதற்காக தான் காத்திருந்தேன், இது என்னுடைய வாழ்க்கையில வாய்க்க வேண்டும் என்று தான் காத்திருந்தேன், இந்த காரியம் என்னுடைய கையில வந்து சேர வேண்டும் என்று தான் காத்திருந்தேன், இந்த நபர் ரசிக்கப்பட வேண்டும் என்று தான் இந்த நாள் வரை நான் காத்திருந்தேன், இந்த கம்பீரமான அறுவடை, இந்த கம்பீரமான வெகுமதி என்னுடைய வாழ்க்கையில வர வேண்டும் என்று தான் காத்திருந்தேன் என்று நம்ம அந்த கம்பீரமான அறுவடையை பெற்றுக்கொள்ளும் போது ஒரு மிக சந்தோஷம் உண்டாகும். இந்த நாளில அப்படிப்பட்ட ஒரு அறுவடையை தேவன் உங்களுடைய கரத்துல தர வேண்டும் என்று விரும்புகிறார். அநேகர் காத்திருக்கிறது உண்டு. நான் செய்கிற இந்த பிசினஸ்ல எனக்கு எப்போ பலன் வரும், எப்போ இதுல நன்மை எனக்கு வரும், நான் படிக்கிற படிப்புல எப்போ எனக்கான வெகுமதி கிடைக்கும், நான் செய்கிற இந்த தொழில், சின்ன தொழிலா இருக்கலாம், பெரிய தொழிலா இருக்கலாம், எப்படிப்பட்ட வேலையா இருந்தாலும் நான் கண்ணீரோடு ஒவ்வொரு நாளும் என்னுடைய வேலை செய்து கொண்டிருக்கிறேன். நிச்சயம் ஒரு நாள் எனக்கு இதுல ஒரு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும், நிச்சயம் ஒரு நாள் எனக்கு நல்ல பேர் கிடைக்கும், நிச்சயம் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியம் என்னுடைய வாழ்க்கையில வந்து நேரும் என்று நம்ம ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருப்போம். இந்த நாளிலாவது கம்பீரமான அறுவடை எனக்கு கிடைக்காதா, இந்த நாளிலாவது கம்பீரமான ஒரு வாய்ப்பு எனக்கு வந்து சேராதா, இந்த நாளிலாவது கம்பீரமான ஒரு வெற்றி எனக்கு வராதா என்று நம்ம ஒவ்வொரு நாளும் தேடி கொண்டிருப்போம். கர்த்தருடைய வசனம் சொல்லுது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று. நிச்சயம் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அறுவடையை உங்களுக்கு தருவார். எந்த தொழிலா இருந்தாலும், எந்த வேலையா இருந்தாலும், எப்படிப்பட்ட பொறுப்புல நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கான பிரதிபலனை அவர் நிச்சயம் தருவார். எந்த கேடும் இல்லாமல், எந்த திண்டாட்டமும் இல்லாமல், எந்த பயமும் இல்லாமல் நீங்கள் போட்டிருக்கிற இந்த வேலையின் பலனை, நீங்கள் போட்டிருக்கிற உங்களுடைய உழைப்பின் பலனை கர்த்தர் நிச்சயமாய் கம்பீரத்தோடு அறுக்கும் பண்ணும்படியாக உங்களுக்கு பலனை தருவார். ஆமென். கண்ணீர்கள் துடைக்கப்படுகிற காலம் வரும், வேதனைகள் மாற்றப்படுகிற காலம் வரும், நீங்கள் எதிர்பார்த்திருந்த முடிவை உங்களுக்கு தருவார். கம்பீரமான அறுவடையை உங்க வாழ்க்கையில தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.